ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேர் அண்ட் ஃப்ளேவர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சவுத் இந்தியன் ஸ்பெஷல் மெதுன்னு சாஃப்டான இட்லி. உலகத்தில் எங்கே போய் இட்லி சாப்பிட்டாலும் நம்ம சவுத் இந்தியாவில் செய்கிற மாதிரி இட்லி, சாஃப்டான இட்லி எங்கேயுமே கிடைக்காது. அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இன்பிட்வீன் நிறையா டிப்ஸ் சொல்ல போகிறேன். இட்லி சாஃப்டாக வரத்துக்கு என்னென்ன டிப்ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இட்லி அரிசி 4 டம்ளர் அளந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கப்லையோ இல்லை டம்ளர்லையோ அளந்து எடுத்துக்கோங்க. இட்லி அரிசி 4 டம்ளர்னா உளுந்து வந்து 1 டம்ளர் 4:1 ப்ரொபோர்ஷனில் நம்ம அளந்து எடுத்துக்கணும். இப்போ இந்த அரிசியை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. அரிசி சாதாரணமாக நமக்கு வந்து 4 to 5 ஹவர்ஸ் கூட ஊறலாம். அதனால முன்னாடியே அரிசியை ஊற வச்சுருங்க. இப்போ எந்த டம்ளரில் நான் அரிசி அளந்து எடுத்தனோ அதே டம்ளரில் உளுந்து வந்து 1 டம்ளர் எடுத்திருக்கிறேன். இப்போ 1 டம்ளர் உளுந்துக்கு 4 டம்ளர் அரிசி. உளுந்து எப்போதுமே நம்ம அரிசி ஊற வைக்கும் போது ஊற வைக்கக்கூடாது. அரைக்கிறதுக்கு ஒரு 1 hour பிஃபோர் நம்ம ஊற வச்சாலே போதும். ஏன்னா உளுந்து வந்து நமக்கு ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. 45 minutes to 1 hour மட்டும்தான் உளுந்து ஊறணும். ரொம்ப அதிகமாக உளுந்து ஊறுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த பொங்கி வராது. அரைக்கும் போது உளுந்து வந்து ரொம்ப பொங்கி வராது. அதனால இந்த டிப்ஸை வந்து முக்கியமாக பார்த்துக்குங்க. அரிசி ஊற வைக்கும் போது உளுந்து கண்டிப்பாக ஊற வைக்காதீங்க. அரைக்கிறதுக்கு 1 hour பிஃபோர் உளுந்தை ஊற வச்சாலே போதும். உளுந்தும் எனக்கு இப்போ 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் அரைக்க ஆரம்பிக்க போகிறேன். கிரைண்டரை ஆன் பண்ணி விட்டுட்டு உளுந்தில் இருக்கிற தண்ணியை வந்து ஒரு கிண்ணத்தில் வடித்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உளுந்தை மட்டும் போடுங்க. கொஞ்சமாக தண்ணி இருந்தால் பரவாயில்ல உளுந்தில், ஆனால் மீதி இருக்கிற தண்ணியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து எந்த தண்ணியில் அரிசியும் உளுந்தையும் ஊற வைக்கிறோமோ அதே தண்ணியை ஊற்றி தான் நம்ம வந்து மாவுக்கு அரைக்க போகிறோம். உளுந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வர வரைக்கும் நம்ம அரைச்சி எடுக்கணும். கிட்டத்தட்ட உளுந்து அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். அதுக்கு மேலே டைம் எடுக்காது. நடுவில் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தண்ணி தெளித்து விட்டு உளுந்து நல்லா பஞ்சு போல் அரைச்சி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொங்கி வந்து எவ்வளோ அழகாக சாஃப்டாக பஞ்சு மாதிரி எப்படி வந்திருக்கு பாருங்கள் மாவு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து மாவை அள்ளணும். மாவை எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி கையை திருப்பினீங்கன்னா அந்த மாவு கீழே விழவே விழாது. அந்த அளவுக்கு நல்லா பஞ்சு மாதிரி உங்கள் கையிலே ஒட்டிட்டு நிற்கும். இப்போ நான் மாவை அள்ளிடுறேன். மாவு அள்ளினதும் அடுத்தது அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசியும் போட்டு நான் அரைக்கிறேன். அரிசியும் நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ அரிசி பாருங்கள், அதுவும் வந்து நல்லா நைஸாக அரைஞ்சிடுச்சு. உளுந்து எடுத்தோம் இல்லையா, அதே பாத்திரத்துலேயே இந்த அரிசி மாவையும் எடுத்து வச்சுடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுடுங்க. 5 to 6 hours ஆகும் மாவு புளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிக்கலாம். இப்போ 5-6 hours ஆயிடுச்சு. மாவு நல்லா புளிச்சிடுச்சு. மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம மாவை நல்லா ஒன்று சேர கலந்துடணும். நல்லா கலந்ததுக்கு அப்புறம் தான் இட்லி ஊற்றணும். அப்படியே எடுத்து இட்லி ஊற்றக்கூடாது. இட்லி தட்டில் போடுறதுக்கு ஒரு வெள்ளை காட்டன் துணி எடுத்துக்கோங்க. துணியை வந்து தண்ணியில் நனைச்சிக்கிட்டு இட்லி தட்டு மேலே நல்லா விரிச்சுக்குங்க. இப்போ நான் இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடுறேன். இட்லி பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. ஆவி வந்ததுக்கு அப்புறம் தான் இட்லி தட்டை உள்ளே வைக்கணும். வச்சு மூடி வச்சுடுங்க. இப்போ நம்ம இட்லி வெந்துருச்சு. நல்லா பஞ்சு மாதிரி உப்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இட்லி தட்டை எடுத்து கீழே வச்சுட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சிடுங்க. இன்னொரு பிளேட்டை அது மேலே போட்டு மூடி திருப்பி அந்த பிளேட்டை எடுத்துருங்க. அது மேலே தண்ணி கொஞ்சம் லைட்டாக தெளிச்சிடுங்க. தெளித்து விட்டு அந்த துணியை எடுத்திங்கன்னா அழகாக எடுக்க வந்துடும். துணியில் கொஞ்சம் கூட இட்லி ஒட்டியே இருக்காது. இப்போ நம்ம இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. நல்லா சுட சுட இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள்.
இப்போ இட்லி நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறமும் இட்லி எவ்வளோ சாஃப்டாக புசு புசுன்னு பிக்க வருது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்களும் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சாஃப்டாக வந்துச்சான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.